ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா நமக்கு ஜாப் போய் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட எக்ஸ்பென்சஸை நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பணமாக ஆக்க முடியும். இந்த இன்கம்மை வந்து என்ன பண்ணுங்கள், சேவிங்ஸாக மட்டும் எடுத்து வைக்காம எக்ஸ்பென்சஸாக மட்டும் நீங்கள் யோசிக்காம அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யோசிங்க. ஸோ ஸ்ட்ராங்கர் விமென்ஸ் லீட் ஏ ஸ்ட்ராங்கர் ஜென்ரேஷன். ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி யோசிங்க. மாற்றி யோசிக்கும் போது தான் லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரும். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். என் நேம் அனிதா மோகன், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நம்ம பேசியிருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக பார்க்குறது விமன்ஸோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் பற்றி நம்ம பார்க்குறோம். இதை பற்றி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான டாபிக் இது. ஏன்னா நான் நிறைய விமன்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதை இன்னும் எப்படி நம்ம வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஏன்னா என்னுடைய இன்வெஸ்டர் கிளைண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் வந்து மேல்ஸ் இருப்பாங்க, 3% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. அப்படின்ற போது இன்னும் விமன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக என்னென்னலாம் அவங்களாம் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, இப்போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டில் நம்ம ஜாப் அப்படி போகிறது தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் நினச்சிட்ருக்கோமா? சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்றது தான் நிறைய பேருடைய தாட்டாக இருக்குது. என் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அதை அப்சர்வ் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா நமக்கு ஜாப் போய் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட எக்ஸ்பென்சஸை நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். நம்மளே வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ண தெரியணும். இதுதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். நம்ம எக்ஸ்பென்சஸை நம்ம பண்ணுறோம், நம்மளுடைய ஃபேமிலியோடைய எக்ஸ்பென்சஸ், அவங்களுடைய எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாகவும். இப்போ உங்களுடைய எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ், உங்களுக்கான ஒரு காப்பீடு, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஒரு டேர்மாக இருக்கட்டும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஆர்எஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இது எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களால் ஹேண்டில் பண்ண தெரியக்கூடிய இண்டிவிஜுவலிட்டி இது இருந்தால் தான் அது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம். நான் ஜாப் போயிட்டு வந்துட்டு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா அது பேர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்காது. நம்ம எப்படி ஜாப்க்கு போய் தான் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கங்க. ஜாப் போய் மட்டும் இல்லை, நமக்குன்னு இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம பணமாக ஆக்க முடியும், அதை இன்கம்மாக நீங்கள் ஜென்ரேட் ஆக்க முடியுன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, இது தான் நம்ம பார்த்தோம்னா கோவிட் டைமில் என்னாச்சு, எல்லாரும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சமையல் கலையை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சமைக்க சொல்லி கொடுத்தாங்க, சில பேர் வந்து ஆர்ட் சொல்லி கொடுத்தாங்க, டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளே நிறைய பண்ணோம். அதுலேருந்து அந்த பேஸ்லேருந்து தான் அந்த விமன்ஸ் வந்து நிறைய வந்து ஜாப்க்கு போகாமையே இன்கம்மை பிஸ்னஸ் மூலயமா ரெவென்யூ ஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பணமாக ஆக்க முடியும். அது எப்படி உங்களுக்கு அந்த இன்கம்மை வந்து என்ன பண்ணுங்கள், சேவிங்ஸாக மட்டும் எடுத்து வைக்காமல் எக்ஸ்பென்சஸாக மட்டும் நீங்கள் யோசிக்காம அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யோசிங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை யோசிக்கும் போது அந்த மணி க்ரோ ஆகும். இந்த ஸ்கில்ஸ் எனக்கு தெரியாது, இதை நான் எப்படி ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களை யாராவது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இது சமைக்கிறது நல்லா இருக்கு, இல்லை கோலம் போடுறது நல்லா இருக்கு, இல்லை உங்களுடைய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம், இல்லை மேக்கப் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் உங்களை யாராவது பாராட்டியிருப்பாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ அது மூலயமா நமக்கு வந்து ஸ்கில்ஸ் என்னன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் அவர் ஓன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு இண்டிபெண்டன்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும் போது நமக்கே ஒரு இண்டிவிஜுவலிட்டி கிடைக்கும். அந்த ஸ்கில்ஸை தான் நான் வெல்த்தாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு விமன்ஸும் தன்னுடைய லைஃப்பில் தன்னுடைய ஃபேமிலி, தனக்காக எல்லா எக்ஸ்பென்சஸையும் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை ஜாபில் இருக்கோமோ இல்லாட்டி நம்மளுடைய பிஸ்னஸ்
பர்பஸில் இருக்கோமோ, ஸோ அல்டிமேட்டாக நம்மளை வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீம்ஸை நம்ம உருவாக்குங்க. அந்த ட்ரீம்ஸ் வந்து பிக்காக இருக்கட்டும், நல்ல பெரிய ட்ரீமாக வைங்க. நம்ம ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு நம்ம வேலை கொடுப்போம். 100 மெம்பர்ஸ்க்கு ஜாப் கொடுக்கணும்னு நினச்சா அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு நம்ம ஜாப் கொடுப்போம். அப்போது ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் உருவாகிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்க செல்ஃப் ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன், இது மூணுத்தையும் நீங்கள் உட்காந்து அதை திங்க் பண்ணும்போது நிறைய விஷயம் உங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளிப்படும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக நல்லா உருவாக முடியும். இப்போது உங்ககிட்ட ஒரு ஓவர் த பீரியட் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம அப்படியே சேவிங்ஸில் வச்சுருக்கேன், ஒரு பிகி பேங்க்லேயோ இல்லாட்டி எஃப்டிஸ்லையோ வச்சுருக்கேன்றதை விட மணியை மல்டிப்ளை பண்ண பாருங்கள். ஸோ மணியை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுடைய லைஃப் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் மணி உங்களை வந்து அது காப்பாற்றுறதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் அந்த செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்டோட, அந்த ட்ரீம்ஸோட, செல்ஃப் ரியலைசேஷனோட உங்களுடைய இன்கம்மை வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அதை ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி பார்க்கும் பொழுது அது பிரம்மாண்டமாக இருக்கிறத நீங்கள் இந்த உலகத்தில் உணர முடியும். ஸோ ஸ்ட்ராங் விமன்ஸ் லீட் எ ஸ்ட்ராங் ஜென்ரேஷன், இதுதான் என்னுடைய ஒவ்வொரு 2 நிமிஷமும் நான் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கும். நம்மளுடைய விமன்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் சரி, இல்லை ஜாபில் இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி யோசிங்க. மாற்றி யோசிக்கும் போது தான் லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது, ஓ இவ்வளோ நாள் நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரும். உங்களுடைய ட்ரீம் என்னவாக இருக்கணும்னா, நம்ம ஜாபில் இருக்கோம், சம்பாதிச்சோம், ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நீங்கள் சம்பாதிச்ச மணியை சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மோடில் வச்சுருக்காம அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தூங்கிட்டு இருக்க டைமில் அது வந்து உங்களுக்கு மணியை மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் முழிச்சிட்ருக்க டைமில் நீங்கள் சம்பாதிச்சது நீங்கள் தூங்கிட்டு இருக்க டைமில் மணியை மல்டிப்ளை பண்ணணும். அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க ஓவர் த பீரியட். ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத விட ஃபைனலாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் விமன், இட்ஸ் லீட் டு ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் அப்படின்றத இந்த சொசைட்டியில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டுக்கான ஒரு தாழ்மையான ஒரு இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.